தியாக்கும் ரோஹித் நம்மள காலேஜ் டெஸ்ட்ல இருந்து லவ் பண்றான்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் மூவி பார்த்துட்டு வரும்போது, ரோஹித்தும் என் சிஸ்டரை வர வச்சு நம்ம மேரேஜ பேசலாம்னு சொல்றான். இத கேட்கிற தியாவும் எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு வரும்போது, ஒரு கார் வந்து இவங்கள இடிச்சு, அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. ஹாஸ்பிடல்ல தியாவும் ரோஹித் பார்க்கணும்னு கேட்கற பார்த்தா, ரோஹித் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொல்றாங்க. இத கேட்கிற தியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா கதறி அழுவுறா. இவள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா இவளால ரோஹித்தை மறக்க முடியல. அவ மனசாலையும் உடம்பாலையும் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறா. இத பாக்குற பொண்ணோட அப்பாவும் பெங்களூர்ல ரிலேட்டிவ் வீடு இருக்கு. கொஞ்ச நாள் தங்கிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவளும் பெங்களூர்ல போயிடுறா. பார்க்கல உட்காந்து ரோஹித்தை பத்தி யோசிக்கிறா. அப்போ கீழே இருந்த பேப்பர்ல ட்ரெயின்ல விழுந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டான்னு போட்டிருக்கும். இத பாக்குற இந்த பொண்ணும் ரயில்வே ட்ராக்ல போய் நிக்கிறா. கண்ணருக்கமா மூடிட்டு நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கு. பார்த்தா இவ போன் ரிங் அடிக்கி கண்ணை திறந்து பாக்குற இவளும் பயந்து போய் வெளியே வந்துடுறா. இப்போ போன் அட்டென்ட் பண்ணி பேசினா பார்க்கல உங்க பேக புடிங்கிட்டு போனான்ல. அவன் அடிச்சு பேக புடிங்கிட்டே நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானே வந்து தந்துடுறேன்னு சொல்றான். எனக்கு பேக் வேண்டாம்னு சொல்லி கால்ல கட் பண்ணிடுறா. இவன் நம்ம ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருப்பாங்க. இவனும் அவங்க கூட போயிருப்பான். பார்த்தா ரிசப்ஷன்ல தியானு பேரை கூப்பிடுறாங்க. இத கேட்கிற இவனும் பேக தொலைச்ச பொண்ணு தானு திரும்பி பாக்குறான். அந்த பொண்ணு தானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் யாரோன்னு சொல்லிட்டு எழுந்து போக பாக்குறா. உங்க பேக திருப்பி கொடுக்க கால் பண்ணது நான் தானே சொல்றான். இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேக எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றான். இவனும் பேக எடுத்துட்டு வந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணை காணோம். இவன் இவங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுவான். இது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ விட்டுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இவனும் அவங்க அம்மா கிட்ட பிஎஃப் காசு வந்துருச்சுமா, நான் ராயல் என்ஃபீல்ட் பைக் ஒன்று வாங்கலாம்னு இருக்கேன்னு சொல்றான். ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அதனால இவனும் சரின்னு சொல்லிடுறான். இவன் சர்வீஸ்க்காக விட்ட வண்டி எடுக்கலான்னு போனா இவன் அம்மா சர்ப்ரைஸ் அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. இவனும் படத்துக்கு போறான் இன்டர்வெல். அப்ப பார்த்தா பக்கத்துல தியா உட்கார்ந்திருக்கா. உங்க பேக் அவங்க கிட்ட கொடுக்கணும், கூட வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டே வரான். அந்த பொண்ணு சோகமா வரா. எங்க எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கீங்க, லைஃப்னா பிரச்சனை இருக்கதான் செய்யணும்னு சொல்றான். பிரச்சனை இல்லாதவங்க இருக்காங்க, நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போறான். இங்க இருக்கவங்க தான் பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. பூமியில வாழ்ற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதுக்கான தீர்வு தேடுங்கன்னு சொல்றான்.